எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்தியா இன்னைக்கு பயங்கர வெற்றி. அதை பத்தி தான் நம்ம பேச வந்திருக்கோம். யார் யார் என்ன பண்ணாங்க, யார் யார் நல்லா பண்ணாங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் பிரபுட்டே ஆரம்பிச்சிரும். நேற்று மேட்ச் எப்படி இருந்தது? மேட்ச் நேற்று ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்தது. இத்தனை நாள் ஒரு 50 ஓவர் மேட்ச் பார்த்துட்டு T20 பார்க்கும்போது என்னடா இப்படி அடிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தது. நான் மேட்ச்சு வேறு லெவலில் இருந்தது. அது இல்லாமல் நேற்று இந்தியாவோட ஒரு அதிரடி ஓப்பனிங் நேற்று தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு அதிரடி ஓப்பனிங் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டாஸ் ஜெயிச்சது பார்த்திங்கன்னா நியூசிலாந்து தான். நியூசிலாந்து ஜெயிச்சு அவங்க ப்ரில்லியண்ட்டாக பவுலிங்க்கு தான் எடுத்தாங்க. ஆனால் 240ங்கிறது எந்த டீமாக இருந்தாலும் பெரிய இலக்கு. அது நியூசிலாந்து மாதிரி டீமுக்கு அடிக்க முடியாதுன்னு அப்பயே தெரியும். இருந்தாலும் அவங்க நல்லா ட்ரை பண்ணாங்க. கடைசி வரையுமே நல்லா ஒரு முயற்சி பண்ணாங்க. சொல்லுங்க தினேஷ். சாம்சங் டீமுக்கு தேவையா? எனக்கு தெரியும், முதல்ல எடுத்துட்டு இந்த கேள்வி தான் எடுத்துட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். சாம்சங் இல்ல நான் நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த 3 செஞ்சுரிக்கு அப்புறம் சாம்சனோட ஆவரேஜ் ரொம்ப பிலோ பரா இருக்கு. நீங்க இன்னன் அவுட்னு சொல்லலாம். கொடுக்குற வாய்ப்புல அடிக்கணும்ல. நேற்று 2 4 நீட்டா அடிச்சுட்டு 3வது பால் நீட்டா கை கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டு யாருனாலும் இப்படி சொல்லுவாங்களா? இல்ல நான் வெளியே இருக்கிற ஜெய்ஸ்வல்லாம் இருக்காங்க. நம்ம எடுத்தோட சாம்சன் சொல்லிட்டே இருக்கோம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. நீ அபிஷேக் தந்த அந்த சைடு அபிஷேக்கு நம்ம தொட்டு கூட பார்க்கல. அபிஷேக்குமே ஒரு 10 இன்னிங்ஸ் அப்படிதான் 16 ரன்னு 17 ரன்னு அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கன்யூஸாக வாய்ப்பு தரவங்க தான் திடீர்னு ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அடித்தார் இந்த மாதிரி. நீங்கள் ஆனால் சாம்சனுக்கு அந்த மாதிரி அவர் மழை நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரு சீரீஸ் ஃபுல்லாக வெளியே உட்காந்தாருப்பா கில் ஆடுறாருன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு சிஎஸ்கே பிளேயர். இப்போ நீ நேற்று நடந்த மேட்சே பார்த்துக்கோ. அவங்க ஸ்பாட்டில் அவங்க ஆடினாங்களா சொல்லு? நேற்று 270 வர வேண்டிய ஸ்கோரு 240 தான் வந்துச்சு. உனக்கே தெரியும். நேற்று ஹர்திக் பாண்டியன் 5வது இடத்துல யாராவது. கம்பீரோட பிரச்சனை என்னன்னா, அவங்க ஸ்பாட் அவங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த பிரச்சனை. ஆனால் கம்பீர் நேற்று ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாருன்னா, ஹர்ஷித் ராணாவை எப்பவுமே நேற்று நீங்கள் ப்ரிவியூவில் சொன்ன ஹர்ஷித் ராணா ஆடுவார்னு. ஆனால் கம்பீர் அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஹர்ஷித் ராணாவை கொண்டே போகல. யார் ஆடுவாங்களோ T20க்கு இவங்க ஆடுவாங்களோ அவங்கள மட்டும்தான் எடுத்துகிட்டு போனார். ஹர்ஷித் ராணாவை நேற்று ஆட வைக்கல. ஆடி இருந்தால் நேற்று 240 சேசபுல் ஆயிருக்கும். ஏன்னா ஹர்ஷித் ராணா ஒன் டேவிலே 10 ரன்னுக்கு போனார். இதுக்குன்னா 15 ரன் போயிருப்பாரு. நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனும் கிடையாது நேற்று. சொல்லுங்க. இதுதான் அடிச்ச அந்த 44 தான் டிஃபரன்ஸ் மேட்ச் இன்னைக்கு. ஆனா ரிங்கு சிங் வந்து வேர்ல்டு கப்ல பிளேயிங் லெவல்ல இருப்பாருங்கிறது டவுட் தான். இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன், வேர்ல்டு கப்புக்கும் நீங்க இதே பிளேயிங் லெவல் தான் மேக்ஸிமம் ஆட போறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா நேற்று இன்னொரு பிரச்சனை இருந்தது நம்மளுக்கு, அந்த 6th பவுலிங் ஆப்ஷன். நீங்க இந்த சினாரியோ நினைச்சு பாருங்க. நேற்று வந்து 240 இல்லாம ஒரு 1 to 10 இந்த மாதிரி இருந்து நேற்று தூபே செமாட்டி வாங்கினாரு. லாஸ்ட் ஓவர்ல தான் விக்கெட் எடுத்தாரு. 210 நிலைமையில 6th பவுலிங் ரொம்ப வீக் லிங்கா இருக்கும்னு நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். எதுக்கு வீக் லிங்கா இருக்குதுன்னு நான் சொல்றேன். இல்ல குல்தீப்பை கொண்டு வரணும்னா நம்ம எட்டத்துல கொண்டு வர்றது ஒன்று சிவம் தூக்கணும், ரிக்கு சிக்க தூக்கணும். நாம இப்ப நான் ப்ரிவியூ ஷோல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், நீங்க தூபே தூக்கிட்டு தான் யாரா இருந்தாலுமே நீங்க இன்னொரு பவுலரை கொண்டு வர முடியும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க தூபே பேட்டிங்ல பெருசா ஒண்ணும் பண்ணல, பவுலிங்லயுமே செமடி வாங்கினாரு. லாஸ்ட் ஓவர் போடும்போது தான் 2 விக்கெட் எடுத்தாரு. சொல்லு பிரபு. நீங்க சிவம் தூபே நீங்க அடி வாங்கின அவர் கொடுத்தது வந்து பும்மராவுக்கு வந்து ஓவர் கொடுத்து காயம் எதுவும் வர வேண்டாம்னு தான் சிவம் தூபே ஓவர் போனாரு. மற்றபடி பும்மரா வந்து நேற்று போட்டிருந்தா சிவம் தூபே ஓவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பின்னர் அடி வாங்கினா அக்ஷர் பட்டேல் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு தான் சிவம் தூபே ஓவர் போனாரு. நீங்க 6th பவுலிங் ஆப்ஷன் பாக்குறீங்கன்னா அவரு விக்கெட் எடுத்து கொடுக்க ஒரு இது இருக்குது ஒழிய அவரை நீங்கள் மெயின் பவுலராக சிவம் தூபே ஆட போகிறீங்களா? கிடையாது. அவர் ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் ஆட போகிறீங்க. ஏதோ ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுவும் அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த போடுற அந்த 2 ஓவருக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு. சிவம் தூபேக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பவுலர்கிட்டருந்து போகிற மாதிரி ஓவர் எக்கனாமிக் ஓவர்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் அடிக்க போய் தான் அவருக்கு விக்கெட்டே விழுவும். அவர் எப்படி நீங்கள் டீம்லேருந்து தூக்குவீங்க? ஸ்பின்னர் வேணால் உங்களுக்கு வேணால் இன்னொரு சினாரி சொல்கிறேன். ஸ்பின்னர் வேணால் நீங்கள் யாரை எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நமக்கு இப்போ நம்ம ஸ்பின்னர் தான் வேணும், 3 ஸ்பின்னரோட தான் போக போகிறோம் அப்படி. ஏன்னா அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி இருக்காருங்க.
நம்ம இன்னும் 3 ஸ்பின்னரோட போறோம்னா நீங்க பவுலர்ஸ் தான் கை வைக்கணும். பும்ரா கை வைக்க முடியாது. ஹர்திக் பாண்டியா கை வைக்க முடியாது. அப்பனா ஹர்ஷ்தீப் தான் கை வைக்கணும். ஹர்ஷ்தீப்புக்கு பதிலா நீங்க குல்தீப் ஆட போறீங்க. தினேஷ் சொல்லுங்க இதானே? இல்ல அப்புறம் நியூ பால் யார் போடுவா? ஹர்ஷ்தீப் கை வச்சா ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி வச்சுட்டு அதுதானே நான் சொல்றேன். ஆல்ரெடி வச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியால வச்சிருக்காங்க, ஏசியா கப்ல வச்சிருக்காங்க, போன சீரீஸ்ல கூட வச்சிருக்காங்க, இல்லைன்னா சொல்லல. ம் ஹர்ஷ்தீப் சிங் கேரட்டே ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் இருக்கு. ம் நீங்க ஹர்ஷித் ராணாவோ ஹர்திக் பாண்டியாவோ பும்ராவே நம்ப முடியாது. பும்ராவெல்லாம் இப்ப பார்த்து ஆடிடுறாங்க. 4 ஓவர் 32 விக்கெட்டே இல்லாம ஆடிடுறாங்க. ஹர்ஷ்தீப் சிங் பேர் போட்டா ஒரு விக்கெட் இருக்கு. நம்ம இப்ப இன்னைக்கு நியூசிலாந்துல ஃபின்னாலன் கிடையாது, டிப் சைபட் கிடையாது. 2 விக்கெட், அதாவது அதிரடி தடால் புடலா ஆடுறதுக்கு அபிஷேக் சர்மா மாதிரி ஆடுறதுக்கு ஆள் கிடையாது. ம் அவங்களாம் அது இருந்தது. இன்னைக்கு பும்ரா ஓவர் போட்டு ஹர்ஷ்தீப் சிங் இல்லாம விக்கெட்டே இல்லாம போயிடுச்சுன்னா நீங்க 238 ரன் சேசிங் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்க நீங்க இல்ல இப்போ இல்ல தூக்கணும்னா நிக்கு சிங்கிள்ல சிவம் துபை மேல கைட்டீங்க. இல்ல நான் என்ன கேட்குறேன், அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது போனோம். முதல்ல இன்னைக்கு பும்ரா போட்டது ஃபுல் ஸ்ட்ரெச்சோடே போடல. அவர் 125லாம் ஃபாஸ்ட் போட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சோட போட்டிருந்தா இந்த 180 வந்திருக்காது. இல்ல அதில் நீ பும்ரா பாத்தீங்கன்னா பும்ரா ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு மேட்ச் T20 மேட்ச் விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு. நேத்து அவ்வளோக்கா ஸ்பீடும் ஒன்றும் போடல, வேரியேஷன் தான் போட்டுட்டு இல்ல இருந்தாரு. அதுதான் நான் அவரை போட்டு சொல்றேன். அடிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கலாம் இல்ல அவரு இப்ப இங்க பாருங்க, நேற்று அக்ஷர் பட்டேலுக்கு சும்மா ஒரு ஓவர் போட்டு கையில போட்டு ரத்தம் வந்துருச்சு. அவர் உடனே அவருக்கு திரும்பி T20 இன்ஜுரி, அடுத்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல. ஏன்னா கையில கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால எனக்கு பும்ராவும் ஒரு ஸ்ட்ரென்த் எடுத்து போட்டு இன்ஜுரி திரும்பி வரக்கூடாது, சும்மா நார்மலா ட்ரை பண்ணி பார்க்கறாரு ஒழிய அவர் இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த்லாம் போடல. போட்டிருந்தா 160 நியூஸ்லாந்து 160லாம் அடிக்கிற 180 அடிக்கிற நியூஸ்லாந்து கிடையாது. பும்ரா நேற்று பாருங்க, பும்ரா பார்த்தீங்கன்னா 9.7 எக்கனாமியில் போட்டிருக்காரு. பும்ரா போய் எனக்கு 9.7 எக்காரில் போட முடியுமா சொல்லுங்க? சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஐபிஎல்ல 12.14 எக்கனாமிக் எல்லாம் போட்டிருக்காருண்ணா. ஐபிஎல்லையும் இதையும் நீ கம்பேரே பண்ண முடியும். எப்படி பண்ணுவ நீ ஐபிஎல்லையும் இதையும்? நான் இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தானே. ஒரு பும்ராவை அடிக்க முடியாதா? பும்ரா அப்படி கிடையாது. பும்ரா ஏதோ ஒரு மேட்ச் ஆட் மேட்ச், இது பும்ரா ஏதோ ஒரு மேட்ச் ஆட் மேட்ச் தான் போவாரு. 12 நீங்க சொன்ன 10 ஏதோ ஒரு மேட்ச் போவாரு. வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரி இன்னைக்கும் போயிடலாம்ல. நீ போயிடலாம், நடந்துடலாம் அப்படி யோசிக்கிற. நடக்கலாம் தான். ஆனா நீ சொல்றது நடந்தா அன்னைக்கு உட்காந்து பேசலாம். நீ சொல்ற ஏன்னா 240 சேஸ் பண்ணிடுவாங்க இதே மாதிரினா பண்ற அன்னைக்கு பேசுவோம். அன்னைக்கு என்ன தப்பு பண்ணாங்க இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, கம்பீர் தெளிவா இருக்காரு. நம்ம கம்பீர் மேல 1000 குறை சொல்றோம். நேத்தானா பண்ணது ஸ்பின்னர், நீ சொன்ன 4 ஸ்பின்னரோட உள்ள இறக்கி விட்டுருவாங்கன்னா நேத்து பண்ணியிருந்தா பெரிய முட்டாள் தானே. அதுதான் பிச்சு தெரியும். ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் நினைச்சேன் லோ ஸ்கோரிங் நினைச்சேன். நேத்து பார்த்தா இல்ல பேட்டிங் பிச் இல்ல, கமெண்ட்ரிலேயே அதான் சொன்னாங்க. 180 தாண்டாதுன்னு தான் சொன்னாங்க. கமெண்ட்ரிலேயே 170 180 தாண்டாதுன்னு தான் சொன்னாங்க. அது பிச்செல்லாம் ஸ்பின் பிச்சா தான் இருந்தது. இவங்க ஸ்பின்னர் போட விடல. கம்பீர் நான் இப்பயே சொல்றேன், அவரு நம்ம தான் அவரை சில இவர் ஒருத்தர் பிளேயருக்கோசரம் சப்போர்ட் பண்றேன்னா, அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் நல்ல ஒரு இது பேக்கப் பண்றாரு. ஒரு பிளானோட தான் வராருன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு கப்புக்கு. நேற்று நீ ஸ்பின்னர் நீ சொல்ற மாதிரி 3 ஸ்பின்னர் கொண்டு போயிருந்தாவே நம்ம மேட்ச் தோத்துருப்போம். 240 நீ சொல்ற ஸ்பின்னர் தான் போட்டானுங்கிறப்ப அடிச்சிருப்பார். நேற்று பிளிப்ஸ் அடிச்சதெல்லாம் அடியா அது. சரி, நம்ம அப்படியே ரொம்ப எங்கெங்கயோ போயிட்டோம். முதல்ல யார் ஜெயிச்சது, என்ன பண்ணாங்க என்னங்கிறது தினேஷ் ஃபர்ஸ்ட்ல அப்படியே ஒரு இதாக சொல்லிடு. இந்தியா ஓப்பனிங் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. சாம்சன், இசான் கிஷன் எல்லாம் சொதப்பிட்டாங்க. அபிஷேக் சர்மா வழக்கம் போல சம்மாட்டி 84 ரன் பேய் அடி. உங்க விட்டடியில எங்க விட்டடியில பேய் அடி அடிச்சாரு. 84 செஞ்சுரி மிஸ். அரட்டி கை பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்ல முடியாது. தட்டி ஒரு 32 ரன் அடிச்சாரு. அரட்டிக்கு 25 வந்தாரு. ஒரு கேமியோ 2 6 ஒரு 4 அடிச்சாரு. அவரை போட்டு கடைசி நேரத்துல ஃபர்ஸ்ட் இருந்த ரேட் ரேட்டுக்கு 270 போற மாதிரி இருந்துச்சு. அதே நியூசிலாந்து பவுலர் ஜேக்கப் டெஃபி, அந்த கிறிஸ்டன் கிளார்க், நியூசிலாந்து நாட்டின் ஷார்துல் தாக்கூர்லாம் போட்டு அப்படி இப்படி கொண்டு வந்துட்டாங்க. கடைசி ஒரு டேரக்ட் மிசில்கார கொடுப்பாங்களா, ரிக்ஸிங் புடிச்சு போடந்து 238 ரன் வந்துருச்சு. வழக்கம் போல நியூசிலாந்துல டெவன் கான்வே ஃப்ரீ விக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு விக்கெட். அப்புறமேட்டுக்கு நாம எல்லாம் என்ன நினைச்சோம், 120 130 கால் அவுட் பார்த்தா பிலிப்ஸும் மார்க் சாப்பனும் போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. 5
6 ஓவர் போடுறதுல அடிச்சிருவாங்கன்னு நினைக்கும்போது அக்சர் பட்டேல் கரெக்டா விக்கெட் எடுத்துட்டாரு ம். லைன் பிலிப்ஸ. அப்புறமேட்டுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. 190க்கு 7 இந்தியா வந்து நல்லா வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச். சரி, இப்போ நம்ம இந்தியா இல்ல டீமோட இல்ல நான் சொல்லிடுறேன். ம். அபிஷேக் சர்மா பத்தி என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அதுதான் அபிஷேக் சர்மா பத்தி என்ன அபிஷேக் நினைக்கிறேன் சொல்லுங்க. அபிஷேக் சர்மா வந்து T20 விளையாடுறதுக்கே பிறந்த மாதிரி விளையாண்டுக்கிறாரு. ம். நேத்து வந்து அந்த செஞ்சுரி மிஸ் ஆனது, நான் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். 6-4 அந்த அந்த ஓவர்ல ஆல்ரெடி அடிச்சிட்டாரு. மறுபடியும் ஒரு பவுண்டரிக்கு பெரிய ஷாட்டுக்கு போய் தான் அவுட் ஆனாரு. ம். இல்லைன்னா அந்த ஓவர் பார்த்து ஆடி இருந்தா செஞ்சுரி அடுத்த ஓவர்ல 2 பால் அடிச்சிருப்பாரு. ம். செம்ம நாக்கு. அந்த அவுட் ஆன ஷாட் மட்டும் தான் மிஸ்டேக் ஷாட். எல்லா ஷாட்டுமே கிளீனா அடிச்சாரு. ஷார்ட் பால்லாம் தூக்கி வெளியே கண்டாசினாரு. ம். அவரு T20 லெவல்ல காட் மோட அடைஞ்சிட்டு இருக்காரு. ம். பாப்போம், யுவராஜ் சிங் கோச்சிங்ல வேற இருந்து வராரு. ம். பாப்போம், T20 வேர்ல்ட் கப்ல பயங்கரமா ஃபயர் ஆக போறாரு. ம். என் ப்ரெடிக்ஷன் படி அவரு டாப் ரன் ஸ்கோரரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். சொல்லுங்க தினேஷ். ஐபிஎல்ல தான் சன்ரைஸ் யார் பந்து போட போறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் டிராவிஸ் கேட்டு, ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா. சரி அதை விடுங்க, ஐபிஎல் அப்ப பேசிக்கலாம். ம். நான் அவர் வந்து இப்ப வந்து எப்படின்னா, ஒரு காலத்துல நம்ம கிறிஸ்கையில பார்ப்போம் தெரியுமா, ம். ம். பார்த்தாரு ஒரு பையன் இருக்கடா, இவனை யாரா பந்து போடுவாங்க அந்த லெவலுக்கு வந்துட்டாரு அபிஷேக் சர்மா. ம். அடுத்த மேட்ச் ஃபெயிலியர் ஆகலாம், அதுக்கு அடுத்த மேட்ச் ஃபெயிலியர் ஆகலாம். நான் தான் சொல்லுவேன் நம்ம உங்ககிட்ட அடிக்கடி என்னைக்கு ஒருத்தர் சிக்கிறானா அவனை செதைச்சு விட்டுருந்தான்னு. ம். அபிஷேக் சர்மா அப்படிதான் சிக்கனானா செதைச்சு விட்டுருவான். ம். ஆமா. இப்ப சிக்கரானே செத்தாரு. ஆமா, அபிஷேக் சர்மா வந்துட்டு இப்ப ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. நீங்க எப்படி போட்டாலும் நான் அடிக்க போறேங்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் தாண்டிட்டாருன்னா அவர் அடக்கிறது கஷ்டம். நேத்து மாதிரிதான். இல்ல நேத்து நேத்து நான் ஒரு சினாரி சொல்றேன். ம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜேக்கட் டெஸ்ட் போட்டாரு. ம். இறங்கி வந்தான். ஃபர்ஸ்ட் பால் இறங்கி வந்தான், ஆஃப் சைடு போட்டான். ம். 2வது பால் உடம்புக்கு நல்ல யார்கர் போட்டான். ம். 3வது பால் மூஞ்சுக்கே நல்ல பவுன்சர் போட்டான். ம். 4வது பால் மட்டும் தானே வைக்கணும். அவங்க வந்து ஸ்டேட்ல ஒரு 6 விட்டானா அதுதான் சொல்றேன். ஜேக்கட் டெஸ்ட். யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அபிஷேக் சர்மா அடிச்ச சிக்ஸ பட்டு. அதுதான் இப்ப அவரு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவருக்குன்னா நம்ம இந்தியா டீம் ஓப்பனிங்னா இப்ப அபிஷேக் சர்மாவுக்கு பால் போடுறது எப்படிங்கிற அளவு இப்ப அவங்க யோசிக்க வச்சுட்டாரு. மேல சொல்லுங்க. நான் இப்போ அதுதான் நேத்து நம்ம மேட்ச்ல சொல்லியிருந்தோம், மேட்ச் ப்ரிவியூல சொல்லியிருந்தோம், இஷான் கிஷன் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சூர்யாவும் பிரஸ் மீட்ல கன்ஃபார்ம் ஆனாரு, இஷான் கிஷன் தான் ஆட போறாரு ஏன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கிறனால அப்படின்னு. இஷான் கிஷன் நேத்து நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. டக்குன்னு இஷான் கிஷனும் சரி, சாம்சனும் சரி, இந்த ஸ்லோ கட்டர் பால்ஸுக்கு இல்லைன்னா டக்குன்னு ஒரு நிகில் பாலுக்கு அவுட் ஆகுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஓடியில இதான் நடந்துச்சு நிறைய பேட்ஸ்மேன்ஸ்க்கு. கைக்கு தூக்கி கொடுத்துட்டு போனாங்கண்ணா. அங்கேயும் அதான் கைக்கு நேரம் அடிச்சுட்டு போனாங்க. பாருங்க, ஸ்லோயிஷ் பால்ல தான் அவுட் ஆயிருக்காங்க. பார்க்கலாம். என்ன ஒரு சீரீஸே இஷான் கிஷான்லாம் நீங்க இப்ப வந்திருக்காருப்பா. நீங்க எப்படி இஷான் கிஷானுக்கு ஒரு மேட்சுக்கே நீங்க குறை சொல்லக்கூடாது. நீங்க இல்ல குறைன்னு சொல்லல, நான் என்ன சொல்றேன், ஒரு சீரீஸ் நீங்க இல்ல ஒரு 4வது மேட்ச் 5 மேட்ச் இருக்கு. 4வது மேட்ச்ல 3 மேட்சுமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா நீ இஷான் கிஷானியே சஞ்சு சாம்சன் சொல்றேன்னா பரவாயில்ல. நீங்க மேட்ச்ல எப்படி அப்படி சொல்லுவீங்க? இல்ல நான் அப்படி சொல்ல. ஒரே நிமிஷம், நீங்க சஞ்சு இருக்கீங்க 2014 இருந்து இன்னைய வரலும் கொடுத்துட்டு இருக்கீங்க. சஞ்சு சாம்சனுக்குலாம் வாய்ப்பே தரல. இல்ல சொல்லு இல்ல, நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். வேர்ல்டு கப் ஓப்பனிங் அபிஷேக் சஞ்சு தான், அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்போ நீங்க இந்த நியூசிலாந்து பவுலர்ஸ் வந்து ஓடிஐ ஆகட்டும், இங்கே T20 இந்த மேட்ச்லயே ஆகட்டும், ஒரு ஸ்லோயிஷ் பால ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்றாங்க, விக்கெட் டேக்கிங் டெலிவரியா யூஸ் பண்றாங்க. பாத்தாடிட்டு தப்பிச்சிடுறாங்க பேட்ஸ்மேன். லைட்டா சிக்ஸ்னா அவுட் ஆயிருது அந்த பால். அதுக்கு என்ன பிளான், அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அது அபிஷேக் சர்மா மாதிரி தான், ஒரு பிளானும் கிடையாது. பாலை பார்த்து சுத்த வேண்டியதான். பட்டதுன்னா வெளியே இல்லையா பவுண்ட் கேட்ச். அதுக்கு அது எனக்கு இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த கிரவுண்டோட நம்ம கிரவுண்டோட 4 அடிக்கணும்னா கை கேட்ச் போயிருது, தூக்கி வெளியே அடிக்கணும்னா சிங்கிள் அடிட்டு போயிடணும். இல்ல அதுதான் அந்த இது நம்ம பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 8 வரையும் இருக்கறனால இப்ப அதுக்கு பயப்படுறது இல்ல, போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எல்லாம். சரி, நம்ம அதுக்குன்னு தனியா பிளான்னு வர மாட்டாங்க. அன்னைக்கிட்டே அவங்களுக்கு நல்லதுன்னா பேட்ல பட போகுது, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சது. இப்போ சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது சாம்சன் ஒரு ரன் அவுட் விட்டாரு. இஷான் கிஷன்ல ஓடி போய் பந்து பிடிக்கும் போது 2 4 கால்கடியில விட்டாரு. ஒரு ப்ரெஷர்ல இருக்கான்னு நினைக்கிறேன் 2 பேரும். ரிங்கு சிங் கேட்சே விட்டாரு. அதுக்கு என்ன அதை பேசு. நம்ம இந்தியா டீம் ஃபீல்டிங் முன்னத்தோட மோசமாயிருச்சு. அதை பத்தி நம்ம ஒரு நிமிஷம்
அடுத்து சூரியகுமார் ஃபார்ம் நேற்று ஒரு மாதிரி காமிச்சிருக்காரு. ஆனால் ஒரு அரைவுங்கிற மாதிரி, அரைவுன்னு சொல்ல முடியாது, நான் வந்திருக்கேன், பழைய ஃப்ளிக் ஷாட் வந்துருச்சு அவருக்கு. அதை பற்றி நல்லா நீங்கள் சொல்லுங்கள். இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவர் எப்பயுமே ஃபார்ம் இருக்கிறாரு இல்லையா, அந்த ஒரு ஃபிளிப் ஷாட் அடிப்பாரு, அடுத்த பால் அவுட் ஆயிடுவாரு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம பெருசா ஃபார்ம்ல இந்த மாதிரி இல்ல. நீங்க சொல்லுங்க. இப்ப அதான் ஃபார்ம் ஃபுல்லா 100% ஃபிட்டா ஃபார்முக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% நேற்று நல்லா தான் ஆடினார். பேட்ல லைட்டா பட்டுச்சு. அவரு கொஞ்சம் பொறுமையா ஆடி இருக்கணுமோ, இன்னிங்ஸ் எடுத்துட்டு போகணுமோ நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு தான் கேப்டனு. எனக்கு கீழே பேட்டிங் டெப்த் நல்லா இருக்க போகுது. 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அவரு நின்று ஒரு சைடு ஸ்ட்ராங்கா நின்ட்டாருன்னா அடுத்த சைடு இன்னொருத்தங்க அட்டாக் பண்ணி ஆடும்போது அந்த பார்ட்னர்ஷிப்பும் கண்டினியூ ஆகும், ரன்ஸும் நிறைய வரும்னு நான் சொல்றேன். இல்லை ஆமாம், நானும் அதை கவனித்தேன் நேற்று. என்னன்னா அபிஷேக் சர்மா அடிக்க போய் மற்ற பிளேயர் மேலேயே கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. அபிஷேக் சர்மா அடிக்கிறான், நாம் அடிக்கல. ஏன்னா சஞ்சுவும் அப்படி தான் அவுட் ஆனா, இஷான் கிஷன் அப்படி தான் அவுட் ஆனா, சூரியகுமார் யாதவும் அடிக்க போய் தான் அவுட் ஆனா. ஏன்னா அந்த பக்கம் நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. சிங்கிள் கொடுத்துருந்தா ஒரு அதுதான் எனக்கு என்னன்னா, இந்த இன்செக்யூரிட்டி இன்னும் இருக்கும் நம்ம டீம்ல இருப்போமா. எனக்கு சஞ்சு சாம்சன் புரியுது, இஷான் கிஷன் புரியுது. சூரியகுமார் அப்படி ஆடி அவுட் ஆயிருக்க தேவையில்ல. இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 ரன் அவுட் ஆயிட்டு இருந்தவர் பாலுக்கு பால் அடிச்சிருந்தா நேற்று பரவாயில்ல. ஒரு 22 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்கு. இந்த காலத்து 2020 கிரிக்கெட்ல வந்து சேஃப் ஸ்கோருங்கிறது 200 கிடையாதுண்ணா. நாம எப்படியுமே ஒரு எக்ஸ்ட்ரா 20 ரன் அடிக்கணும், எக்ஸ்ட்ரா 20 ரன் அடிக்கணும்னு ரெண்டா பக்கமுமே அடிக்கணும்னு பாக்குறாங்க. அபிஷேக் சர்மா அடிச்சா சாம்சன் அடிக்கணும், சாம்சன் அடிச்சா ஸ்கை அடிக்கணும், ஸ்கை அடிச்சா இஷான் கிஷன் அடிக்கணும், ஹர்திக் அடிக்கணும், அக்சர் அடிக்கணும், ரிங்கு அடிக்கணும், சிவம் துபே அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தா ஒரு விக்கெட் போகுது, பொறுமையாடுங்கிறது இதெல்லாம் கிடையாது. அடிக்கணும், எனக்கு 200 மேல் ஸ்கோர் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நான் 180 160 சேஃப் ஸ்கோர் எல்லாம் எடுக்க போறது இல்ல அப்படிங்கிற மனநிலையில தான் இந்தியா டீம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் அடுத்தது அப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து ஹர்திக்கோட வருகை தான் பாக்குறோம். ஹர்திக் வந்து நேற்று மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது இறங்கி வந்து ஆடினாரு. முன்னாடி இறங்கி வந்து ஆடினாரு. கொஞ்சம் அர்ஜிலேயே ஆடிட்டு இருந்தாரோன்னு நான் ஃபீல் பண்ணேன் நேற்று. இல்லை நேற்று ஹர்திக் பாண்டியா இறங்கி விட்ட பொசிஷனே தப்பு. ஏன்னா ஃபினிஷர் தான். திரும்ப சொல்கிறேன், ஹர்திக் பாண்டியா கடைசி 4 ஓவருக்கு ஆடணும். 11வது ஓவரில் இறக்கி விட்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே மேலே இறக்கி விடணும். ஏன்னா அந்த டைமில் ஸ்பின்னர் தான் போட்டுட்டு இருந்தாங்க. சிவம் துபே இறக்கி விடணும். ஏன் அந்த திரும்ப அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு கம்பீர்? என்ன ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க சொல்ற பாயிண்ட் தப்பு. நான் என்ன சொல்றேன்னா வச்சுக்கோங்களேன், ஜிடில வந்து ஹர்திக்கோட சக்சஸ்ஃபுல் எங்க இருந்துச்சுன்னா நம்பர் 3 நம்பர் 4 ஆடும் போதுதான் சக்சஸ் இருந்துச்சு. கடைசி நம்பர் 2 வருஷம் மும்பை இந்தியன்ஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கும் ஹர்திக் பாண்டியோட பொசிஷனுமே ஒரு காரணம். அவர் வந்து பினிஷரே கிடையாது. இல்ல நீங்க எதாச்சும் பினிஷர் தினேஷ் சொல்றது வந்து அது ஜிடில ஆடும்போது சரி. ஏன்னா அவருக்கு பின்னாடி ஜிடில பினிஷரே கிடையாது. ராகுல் திரிபாட்டியா 7-8ல தான் இருக்காங்க. வேற வழியே இல்ல. ஆடித்தறது யாரு? விஜய் சங்கர் ஆடி தந்துட்டு இருப்பார் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல. இவரு போய் தான் அந்த 4 அடிக்கணும். ஆமா, இப்ப ஜிடில பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ராகுல் திரிபாட்டியா விஜய் சங்கர் இருப்பாங்க. மும்பைல வேற கதை. நீங்க ஐபிஎல்ல விடுங்க. இப்ப நம்ம டீம்ல இவரு முன்னாடி ஆடுறதுனால இவரு தூபை மேல இன்னொரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இன்கேஸ் இவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னு வைங்க, நேத்து மாதிரி 20 ரன் அடிக்காம ஒரு 5 ரன்ல 10 ரன் அவுட் ஆயிட்டாருன்னா தூபை மேல அன்வான்டா ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நம்ம தான் பினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கொஞ்சம் பால் சாப்பிட்டு ஆடி இருந்தாருன்னா தூபைக்கு பின்னாடி வந்து ஃபாஸ்ட் பவுலர் அவளால ஆட முடியாது அவ்வளவா. இப்ப அதுவே ஒரு தப்பான. தூபை ஒரு ஆர்டர் முன்னாடி இருந்தீங்கன்னா கீழே ஆடி இருப்பாரு அவரு ஹர்திக் பாண்டியா. நீங்க இப்ப சொல்றீங்க பாத்தியா, அது கரெக்டான பாயிண்ட். சிவம் துபேக்கு ஃபாஸ்ட் போலிங் ஆட தெரியாது, ஸ்பின் பேசுறா. ஸ்பின் பந்து போடும் போதுதான் ஆட வைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம 19வது ஓவர் 20வது ஓவர் ஆட வச்சா சிவம் துபே மேல நம்ம பலி போட முடியாது. சிவம் துபேவை நேற்று சிவம் துபேவை லேட்டா இருக்குன்னு ஒரு நல்லது என்னாச்சுன்னா சாண்டனரால பால் போட முடியல, இஸ்வோதியால ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம கடைசி ஓவர் டேரன் மிச்சல் கொடுக்குற நிலைமை வந்துச்சு. அந்த டேரன் மிச்சல் போனதால கடைசி ஓவர் ஒரு 20 ரன் வந்துச்சு. அதை எப்படி பாக்குறேன் பத்தி பேசுங்க. இப்ப நீ சொன்னல சிவம் துபே நீ வந்தனாலதான் ஸ்பின்னர் கொடுக்க முடியல. அதனால தானே இப்ப ஸ்பின்னர் கொடுக்க முடியலன்னு பயந்து 20 ரன் சேர்த்துதான் போயிருக்கும். இஸ்வோதிலாம் செம்மடி வாங்கிட்டு இருந்தாரு. அதான் சொல்றேன். சரி, அடுத்து ரிங்கு சிங்க்கு வருவோம். ரிங்கு வந்து அவரோட இடத்துக்கு ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காரு, பினிஷர் அப்படின்னு. துண்டு தான் போடல,
துண்டு போட்டாலும் தூக்கிட்டு போயிருவாங்க அந்த துண்டை அவருக்கே தெரியாம. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்டல் ரூம்ல இல்ல நம்ம அவரு குளிக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் துண்டு எடுத்துட்டு போவாங்க, அது மாதிரி யாரும் தூக்கிட்டு போயிருவாங்க. ம். சொல்லுங்க நந்தன். இல்ல அதான் இல்ல ரிங்கு வந்து ரொம்ப நாளா ஆடாம இருந்தாரு. கடைசியா இந்த ஸ்மாட்ல கொஞ்சம் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா டீமுக்குள்ள வந்தாரு. வந்தவொடனே அவரோட ஃபார்ம் சூப்பரா காட்டியிருக்காரு. ம் 44 ரன் நேத்து. அவர் இல்லைன்னா இந்த ஸ்கோர் வந்திருக்காது நேத்து. ம் ஹர்திக்குமே கொஞ்சம் அர்ஜாலி ஆடிட்டு இருந்தாரு. இவரு கரெக்டா நின்னு கரெக்டா ஷாட் எல்லாம் பிளேஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. ம் இப்போ என்ன ப்ராப்ளம்னா இவரும் ஆடுறாரு, ஹர்திக்கும் ஆடுறாங்க. ஹர்திக் எடுக்க மாட்டாங்க. இப்ப டூபேவா ம். ஏதோ ஒரு பவுலிங் ஆப்ஷன் வரணும்னா யாராவது ஒருத்தர் நம்ம லூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏய் இந்த ஒண்ணு இவரு இல்லைன்னா தூபே. எனக்கு இதே டீம் குல்தீப் தான். வரணும்னா மெயினா இல்ல குல்தீப் வேண்டாம்னு சொல்லிடுவேன் நீ T20 ஸ்குவாடுக்கு. அதை தான் கேட்கறேன் நான். தினேஷ் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்குவாடு பார்க்கையில எனக்கு குல்தீப் வேண்டான்னு தான் தோணுது. மேக்ஸிமம் இது இப்போ நம்ம வாஷிங்டன் இருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை. ஆஃப் ஸ்பின்னுக்கு ரிங்கோ எடுத்துட்டு நீ வாஷிங்டன் கன்ஃபார்மாக சொல்லியிருப்பேன். அவரும் ஒரு ஃபினிஷர் ஒழுங்காக பண்ணி தராரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஸ்குவாடில் நீங்கள் ஆஃப் ஸ்பின்லாம் நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா கீழே பேட்டிங் நீங்கள் குல்தீப்லாம் எடுக்கணும்னா ஒரு பேட்ஸ்மேனை காம்ப்ரமைஸ் பண்ணுமே. நேற்று காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா இந்த ரன் வந்திருக்காதே. ம் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஹர்ஷி போட்டார், 2வது ம் ஓவர் ஹர்திக் போட்டார். ம் ஒரு ஓவர் நம்ம வந்து 3வது ஓவர் வந்து ஹர்ஷிப் போட்டு அடி வாங்கிட்டாரு. 4வது ஓவர் உடனே வந்து பும்ரா கொண்டு வந்தாங்க. 5வது ஓவர் வருண் சக்கரவர்த்தி. அப்படி வரும். ம் குல்தீப் இருந்தா ஒரு ஓவர் நல்லா அடிக்கிறாங்களா, நம்ம அப்படியே கழுத்துல வச்சு நெருக்கிற மாதிரி நெருக்கிடணும். நான் ஒரு ஓவர் ஃப்ரீ ஓவர் கொடுக்குறேன், சிவம் டுபே கொடுக்குறேன், ஒரு பவுலர் அடி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா பண்ணக்கூடாது, இல்லை நெருக்கணும். நீ இப்ப குல்தீப் போடுறான், இவன் அக்சர் போடுறான், வருண் போடுறான், இப்ப நீ ஏறா இப்பறான்னு பவுலர் பேட்டிங் டீம் வந்து அஹ், நீ முடிச்சா அடிச்சுக்க. என்கிட்ட பயங்கரமான பவுலிங் இருக்கிறாங்க, முடிஞ்சா நீ அடிச்சுங்கிற மாதிரி இல்லை பவுலிங் லைன் அப் இருந்துச்சுன்னா நீ தான் சொன்ன கிளைன் குல்தீப். பிலிப்ஸால அப்படின்னு தாக்குறேன்னு இல்லை அடிச்சிருக்க இல்லை முடியும் வேலுமணின்னு. நேற்று நீ தான் சொன்ன குல்தீப் யாதவ் தான் அடிக்கிறாரு, அவரை ஏன் எடுக்க போகிறோன்னு நீ தான் சொன்ன. நேற்று குல்தீப் யாதவ் போட்டிருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. வருண் சக்கரவர்த்தியே நேற்று பிடிச்சி அடிச்சுட்டா. ஃபிளிப்ஸ் எல்லாம் நேற்று நேத்து அடி வருண் செம்ம சக்கரவர்த்திலாம் அடிப்பாங்க. எப்படி அவர் கணிச்சாருன்னே தெரியல. அவர் பாலே கடைசி அவர் எங்கேருந்து போட்டார், ஒயிட் லைனுக்கு தூக்கி இப்போ கடைசிட்டு இருந்தார் வேக வேகமாக. அவர் விக்கெட் எடுக்கல. கடைசியாக வந்து யார் விக்கெட் எடுத்தா? அக்சர் பட்டேல் தான் அக்சர் பட்டேல் விக்கெட் எடுத்தாரு. வருண் அதுவுமே சக்கர அவரு தப்பு பண்ண ஷாட். ஆ நல்ல பால் கிடையாது, அவர் தப்பு பண்ண நீ ஷாட். இதுல வந்துட்டு ஏற்கனவே அடி வாங்கிட்ட குல்தீப் பால பார்த்து தான் அடி வாங்கினாங்க. அடி வாங்கிட்டாரு குல்தீப். எனக்கு குல்தீப் நேத்து வரைக்கும் குல்தீப்ங்கிறது ஒரு கான்பிடன்ஸ் பவுலர். கான்பிடன்ஸ் கொடுத்தா நல்லா போடுவாரு. கேகேஆர்ல இருக்கும்போது ஒரு ஆ டைம் மொயின் அலி அடிச்சு கிரவுண்ட்ல எழுத்தாரு, ஞாபகம் இருக்கா? சரி. அதுக்கப்புறம் கேகேஆர்ல ஒரு பெர்ஃபார்மே பண்ணல. அதுக்கப்புறம் டிசி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிசர்வ் பண்ணி நல்லா பேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இந்தியா டீம் ரேடார்ல வந்தாரு. ஆமாப்பா நல்லா இப்ப பேக்கப் பண்ணா நல்லா வேர்ல்டு கப் பேக்கப் நல்லா பண்ணி வேர்ல்டு போடுவாரு. கப்புக்கு ஒன்று ஒரு 11 பேர்த்த எடுத்துட்டு போறாங்கன்னா உனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருக்க முடியாது. நீ பெர்ஃபார்ம் பண்ணாதான் கான்பிடன்ஸ் கொடுத்தானே அவனுக்கு. நீங்க நீங்க ஒரு கொடுத்தானே பிளேயர் எப்படி நம்பி கொடுக்கணும்? வச்சிருக்கீங்க, அதாவது கான்பிடன்ஸ் கொடுத்தானே அவனுக்கு. அதுக்குன்னு நீ உன்னோட கான்ஃபிடன்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல. நான் இப்போ நீ எவ்வளோ 4 ஓவர் 40 ரன் கொடுப்பேன், நான் உனக்கு நான் கான்ஃபிடன்ஸ் கொடுப்பேன்னா எனக்கு கொடுப்பாங்க. வந்து ஆ, ஐடிஎஃப்சி பேங்க் இந்தியன் வெர்சஸ் நியூசிலாந்து சீரிஸோட எனக்கு வேர்ல்டு கப் 2020 வேர்ல்டு கப் தான் முக்கியம். முக்கியம் பா. எனக்கு நான் என்ன நியூசிலாந்து கேட்குறேன், ஒரு அதாவது பிளேயருக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பவுலர் வேணும். பவுலர் இப்போ நான் என்ன இல்ல இல்ல நான் எதிர்பார்க்குறேன்னா ஒரு ஸ்பின் மட்டும் தான் போடுவான். 4 ஓவருக்கு 38 2 விக்கெட்டு. எனக்கு இவன் பேட்டிங்கும் ஆடுவான், 4 ஓவருக்கு 40 போடுவான், ஒரு விக்கெட்டுக்கு எடுத்து கொடுப்பான். நீ யார் எடுப்பேன்னு மட்டும் சொல்லு டீமில். எனக்கு யார் டிம் டேவிட் விக்கெட்டு, ம் டெவால்ட் பிரேவிஸ் விக்கெட்டு, ம் யார் வந்து கிளைன் பிலிப்ஸ் விக்கெட்டு, ம் அந்த விக்கெட் இதெல்லாம் எடுக்கிற பவுலர் தான் வேணும் எனக்கு. இதெல்லாம் சிவம் துபே இல்ல இப்போ டிம் டேவிட் விக்கெட் சிவம் துபே அப்ப நீ இதெல்லாம் சிவம் துபே நீங்க நான் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் 2020 சீரீஸ்ல பத்தி பேசுறீங்க. இல்ல வேர்ல்டு கப்புங்கிறது இல்ல இல்ல ஃபேமிலியா ஒரே போகும். நிமிஷம் சொல்லு. ஒரே நிமிஷம். நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுல ஒரு இதே இல்ல, ஒரு பாயிண்டே கிடையாது. இப்போ நேத்து அக்சருக்கு அடிபட்டுருச்சு. ம் இன்கேஸ் அக்சர் இன்ஜுரினா நம்ம கிட்ட அக்சரும் கிடையாது, இவரு வாசியும் கிடையாது. இப்ப யார வச்சு போடுவீங்க? வேற பேக்கப் ஆப்ஷனே நம்ம இன்னும் யாருமே பார்க்கல. ஜடேஜாலாம் எடுக்க மாட்டாங்க. ஜடேஜா எடுக்க மாட்டாங்க. நீங்க வேற வச்சு போட்டீங்க, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனே அவ்வளோக்கா கிடையாது. நீங்க வேற யாரும் எடுத்துருவீங்களா? குல்தீப்பும் ஓடியில சரியாவே பர்ஃபார்ம் பண்ணல. சகால் எடுத்துடும். சகால் புது பிளேயர்லாம் யார்? ஒரு நாள் பாண்டியா இருக்காரு. ஒரு நாள் பாண்டியா பேட் என்ன
நல்லா பால் போட்டாருண்ணா ஜேக்கப் டெஃபி. 238 ரன் அடிச்சு ஹை ஸ்கோரிங்ல 4.27. 6.8 எக்கனாமிக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஆடும்போது ஓப்பனிங் ஸ்பெல்லுமே நல்லா தான் வந்து போட்டார், டெத் ஓவருமே நல்லா வந்து போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இப்பயே நம்பர் 2 பவுலர் வேண்டியல ஐபிஎல் ஒரு கலக்குவார்னு எதிர்பார்க்கலாம். ஆர்சிபி டீம் ஃபேன்ஸ் ரெடியா இருங்க, உங்களுக்கு தான் இது. ஆர்சிபி அதான் இப்போ அவரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஏசலுட்டுக்கு. இப்ப அஃபி ஆடுவாங்களா ஏகுலுட் ஆடுவாங்களான்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனு. பாப்போம் ஆர்சிபி யாரு ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை எஸ்எல் விட்டு தான் ஆட வைப்பாங்க. அவர் எல்லா மேட்சும் ஐபிஎல் போன வருஷம் கஷ்டப்பட்டு போட்டார், இந்த வருஷம் அந்த மாதிரி போட மாட்டாங்க. டக்கு ஒரு சில மேட்ச்லாம் ஓய்வு கொடுத்து டஃபி ஆட வைப்பாங்க. மற்றபடி நியூசிலாந்து பவுலர் ஒன்றும் யாரும் அவ்வளோக்கா நல்லா போடல. எல்லாருமே 13 சோதி கைல் ஜேமிசன் எல்லாம் செம்மடி. செம்மடி. சாண்ட்னரே அடி நல்லா பண்ணி போட்டாரு. கிளார்க்கு நியூசிலாந்தின் கிறிஸ்டியன் கிளார்க் அவர் மட்டும்தான் அவர் நல்லா பாட்டு போடுறாரு. ஃபியூச்சர் அவங்க டீம்ல இருந்து எடுப்போம். முதல்ல அவரு T20 ஆடுறாரான்னு தெரியல. ஆட மாட்டாரு, சும்மா சொல்றேன். சரி வாங்க அப்படி இந்திய நியூசிலாந்து பேட்டிங் வாங்க. நியூசிலாந்து பேட்டிங் பாத்தீங்கன்னா கான்வே வந்து ஓடிஐ சீரீஸ்ல இருந்து இப்ப T20 வரைக்குமே ஃபெயில் ஆயிட்டே இருக்காரு. எனிவே சிட்னி ஆலன், ஸ்விம் ஸ்ட்ரைக்கர் யாராவது வந்து T20க்கு வந்துருவாங்கன்னு வச்சுட்டா கூட இப்போ இந்த 5 மேட்ச் ரொம்ப முக்கியம்ல. அது வந்து பெரிய ப்ரெஷர் போடுது இல்ல பின்னாடி வர பேட்ஸ்மேனை. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தெரிஞ்சு 160 தான் எதிர்பார்த்தேன். 190 அடிச்சதே எனக்கு பெரிய அதிசயமா இருக்கு. கான்வேலாம் நீங்க அவரோட இதே நீங்க ஃபார்ம்ல இல்லை, அவ்வளோதான். வேற என்ன சொல்றது? நியூசிலாந்து டீம் பத்தி நம்ம எனக்கு பேக்கப் யார் வந்து அவரை இது பண்ணி டீம்ல திரும்பி ஆட வைக்கிறதுலாம் தெரில. டிம் ராபின்சன் ஒரு நல்ல ஒரு இது காமிச்சாரு. மற்றபடி ரச்சன் ரவீந்தர்லாம் ஸ்லோ. எனக்கு தெரிஞ்சு ரச்சன் ரவீந்தர் ஓப்பனிங் இருக்கலாம், மெதுவாக தான் ஆரம்பிப்பார், அப்புறம் ஸ்ட்ரைக் ஃபுல் பண்ணுவார். அவர் மிடில் ஆர்டர் 1-1 எதுக்கு தேவையில்லாமன்னு தெரில. அடுத்து அவங்க டீமில் கிளென் பிலிப்ஸ் நான் கூட நம்பல அவர்லாம் அடிப்பாரான்னு. ஜிடிக்கு சரியான ஒரு ஃபினிஷர் கிடைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபினிஷரில் மிடில் ஓவரில் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பின்னர் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஜிடியோட டாப் 3 நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சாய், கில்லு, அப்புறம் பட்லரு. இப்போ 4ஆவதா பிலிப்ஸ் சேர்ந்தாருன்னா மற்ற டீம்ல எப்படி பவுலிங் போட போறாங்க? ஏன்னா பிலிப்ஸுக்கு போன வருஷம் இன்ஜுரி இருந்துச்சு, அப்படியே பேக் பண்ணி இந்த வருஷம் எடுத்தாங்க. இப்போ டாப் 4 எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு தெரியல ஐபிஎல்ல. செம்மட்டி. வருண் சக்கரவர்த்தி யாருமே ரொம்ப நாள் ஆகுது. கடைசி ஐபிஎல்ல கிளாஸ் வந்து பிக்கப் பண்ணதுதான். அந்த 278 ரன் அடிப்பாங்க அந்த மேட்ச். அதுக்கப்புறம் யாருமே இந்த லைன் வருண் சக்கரவர்த்தி லைனே பிடிக்கல. வருண் சக்கரவர்த்தி போட்டா விக்கெட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து டிம் டேவிட் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியால. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்காங்க வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி ஒரு ஹிட்டர்க்கெல்லாம் மாட்டிக்கிறாரா? இல்ல அவரு வந்து யார் அடிக்கிறாங்களோ அந்த பேட்ஸ்மேன்கிட்ட மாட்டிக்கிறாரு. அது அவரோட ஸ்டாக் பால். அந்த கமெண்ட்ல கூட கரெக்டா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாக் பால் உள்ள வர பால் சட்டுக்குன்னு வந்து உள்ள டீம்ல அந்த பால் அடிக்கிறாங்களோ அந்த பவுலர் கிட்ட அந்த பேட்ஸ்மேன் கிட்ட மாட்டிக்கிறாரு வருண். அவரோட அந்த கூகுள்ல யாரு பிக் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே மாட்டிக்கிறாரு வருண். வருண் அடிச்சது இது ஒரு 4-5 பேட்ஸ்மேன் தான். வெர்ரோட் இல்ல, ருத்ராஜ், கிளாசன், டிம் டேவிட், இன்னைக்கு கிளைன் பிலிப்ஸ். 4 பேட்ஸ்மேன் தான். நம்ம வெர்ரோட் சாப்மனே அடிச்சாரு இன்னைக்கு. சாப்மன் ஒரு 6 அடிச்சாரு, ஒரு 4 அடிச்சாரு. சாப்மன் நான் நம்பவே இல்லை, இன்னைக்கு தான் பாக்குற அவரை போட்டு. அவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்லா ஒரு ஆடி கொடுத்துட்டாரு. டேரி மிச்சல்லாம் சும்மா 2020க்குலாம் ஆக மாட்டாரு. ஹாரி மிச்சல் 2020க்குலாம் ஆக மாட்டாரு. நம்ம போன வீடியோ சொல்லிருந்தோம். இல்ல 160 ஸ்கோர்னா அவர் மாதிரி ஆடி தரதுக்கு ஆளு இல்ல. 240 அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டுருக்காங்க. மற்றபடி சாண்ட்னர் நான் இப்பயும் சொல்லேன், சாண்ட்னர் மோசமான ஆளு. அவர் பாருங்க நேத்துமே அவர் அடிக்க தான் போனாரு மாட்டில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 நமக்கு கிடைச்சிருந்தா அவங்க அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து பொறுத்த 200 நல்ல மேட்ச் வந்திருக்கும். நேற்று அந்த ரிக்கு அடிச்ச அந்த 44 ரன் தான் மேட்ச் மாத்திருச்சு. அப்படியே இந்திய பவுலிங்க்கு வருவோம். சொல்லுங்க. அர்ஷ்தீப் வந்து நான் எப்பயுமே சொல்றேன், அர்ஷ்தீப் தான் இப்ப கரண்ட் பும்ராவோட கம்பேனியன் பவுலர். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு கான்வே விக்கெட்டை தூக்குனாரு, நல்லாவும் போட்டாரு. அடுத்த ஓவர் அடி வாங்கினாரு. இருந்தாலுமே இயர்லி விக்கெட்ஸ் தான் அவரு பவர் பிளேல தான் மேக்ஸிமம் போட்டாகணும். டெத் ஓவர்ல ஒரு ஓவர் கண்டிப்பா போடுவார் அவரு. இந்த மாதிரிதான் இருக்கும். நேற்று பும்ரா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காரு. ஸ்பீடும் பெருசா பிரபு சொன்ன மாதிரி ஸ்பீடும் பெருசா போடல. 125-30 அந்த மாதிரிதான் போட்டுட்டு இருந்தாரு.
சரி, ஓகே. மத்தபடி நான் எப்படி பாக்குற நீ? அத சொல்லு. ஃபர்ஸ்ட் ஓவர் ராஜான்னு பேர் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ராஜா. ஃபர்ஸ்ட் ஓவர் எப்ப போட்டாலும் விக்கெட் விடுவாங்க. இல்ல எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் ஓகே. கடைசிலயும் ஏக்கர்லாம் போடுறாரு. ஹர்ஷ்தீப் ஓகே தான் சொல்லுவேன். எனக்கு ஃபைனல் எடுத்துட்டு போவாங்களாங்கிற, ஏன்னா T20ல அதிக விக்கெட் எடுத்தது அவரு தான். பும்ரா ஒருவேளை சொதப்பிட்டாருன்னா ஹர்ஷ்தீப்புக்கு ஃபுல் இதாயிரும். அவரும் மாட்டிக்காரு, பும்ரா. Full offload. இப்போ பும்ராவை சுத்தி தான் உங்களுக்கு ஹர்ஷித் கான் கேட்டா தருவாங்க. ஹர்ஷித் கான் வேண்டாம், ஹர்ஷித் ராணாலாம் வேண்டாம். போடும்போது நினைச்சேன் நீங்க ஹர்ஷித் ராணா கண்ணி ஆயிட்டீங்கன்னு. ஹர்ஷித் ராணா நான் எங்க கண்ணியானா? நான் எடுக்கக்கூடாதுன்னு மிரட்டிட்டு இருந்தேன் உங்களை 2 பேர்த்தையும். என்ன பேசுறீங்க? அப்புறம் சொன்ன இடத்துல ஹர்ஷித் ராணா தான். நீங்க கேக்குற ஸ்பின்னருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற யாரோ சிவம் தூபே கை வைக்கிறீங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா யார கை வைக்கிறீங்க? ரிங்கு சிங்க கை வைக்கிறீங்க. எனக்கெல்லாம் கவலை இல்ல. சிவம் தூபே வந்து நீங்க இன்னும் பாருங்க, திட்டிட்டு இருக்கீங்க. கடைசியா வேர்ல்டு கப் அந்த பையன் தான் வாங்கி தர போறான். நீங்களா யாரும் சொன்னா நம்ப போறீங்க? இல்ல சிவம் தூபே பொசிஷன் கரெக்டா கொடுத்தா அவர் நல்லா ஆடுவார். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். ஸ்பின்னர் இப்பயும் சொல்றேன், சிவம் தூபே அந்த இடத்துல இறக்கி விட்டனால்தான் ஸ்பின்னர் போட முடியலன்னு கடைசி ஓவர் நமக்கு கிடைச்சது. அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்களுக்கு மறந்துட்டீங்க, இப்ப சிவம் தூபே ஸ்பின்னர் அடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஸ்பின்னர் கொடுத்திருந்தாலும் அவுட் ஆயிருப்பாரு. அது அவங்க மறந்துடுறாங்க, ஏன்னு தான் தெரியல. ஸ்பின்னர் பத்தி பேசுவாங்க. வருணும் அக்சரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே நேற்று எல்லாமே ஹை ஸ்கோர்னால அடிக்க போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்களோ இல்ல நல்லா தான் போட்டாங்களா? எப்படி பாக்குறாரு? மேட்சுக்கு 240 ரன் கிடக்கணும், கொஞ்சம் அசால்ட்டா தான் இருந்தாங்க. ஆனா பிளிப்ஸ் அடிச்சது கொஞ்சம் பயந்துட்டாங்க எல்லாருமே. அப்பதான் அக்சர் பட்டேல் அவரு மூலக்கார பவுலர்னு. ஏன்னா நேற்று தான் பாத்தீங்க 2 பால் தூக்கி ஆஃப் சைட்ல போட்டாரு. 2 6, ஒரு 6 ஒரு 4 டக்குன்னு உடம்புக்குள்ள சொருவி விட்டாரு. அந்த பால் அவுட் ஆயிட்டாரு. அது கிளென்ஃபிலிக்ஸ் எதிர்பார்க்கல உள்ள வரும்ன்ட்டு. நல்ல ஒரு மூலக்கால பவுலர். ஏன்னா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, கையில ஸ்பின் பண்ற வேலை, ஃபிங்கர் ஸ்பின்னர் தான் அவர் கையிலேயே அடிபட்டு இருக்கு, நகம் பேந்துருச்சு. அதுதான் பெருசா இருக்க கூடாது. பாப்போம், சொல்லுங்க அடுத்தது. இதே மாதிரிதான் போன டைம் இந்த 2020 வேர்ல்டு கப், ஓடி வேர்ல்டு கப் முன்னாடி அந்த எந்த சீரீஸ்ல இருந்தாரு, அவருக்கு இன்சூரன்ஸ் தூக்கிட்டு அஸ்வினை கொண்டு வந்தாங்க. அதே நிலைமை இப்ப வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அதே பயம் தான். இப்ப எனக்கு பேக்கப் நீ சொல்ற ஹர்ஷித் துபே அதெல்லாம் பார்த்தோம்னா இதே எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இன்டர்நேஷ்னல் ஆடி. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் போகணும். எக்ஸ்பீரியன்ஸு யார் வெளியே இருக்கான்னு கண்ணு கட்டி பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பின்னரையாவது அப்பப்போ ஆடி பார்த்துருக்கணும். வாஷிங்டன் இன்ஜுரி, அவரும் கிடையாது. அடுத்தது நீ சொல்கிற ஹர்ஷத் துபேவும் கிடையாது. நீ குர்னால் பாண்டியா தான் எடுக்கணும், அவரையும் நீ ரேடார்ல இல்லைங்க. அடுத்தது இவன் சப்பாஸ் அகமதை எடுத்துட்டு வந்தாங்க. சப்பாஸ் அகமதெல்லாம் பேட்டிங் ஆடுவார், ஸ்பின்னர்னா சும்மா பவுலிங் போட மாட்டாரு. இப்ப எனக்கு அதுதான் ஒரு பயமா இருக்கு. ஆனா ஸ்பின்னர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு என்ன தேதி 22, 8 அங்க ஏறினா கூட 13 நாள் 15 நாள் பக்கமா இருக்குண்ணா. 15 நாள்ல சின்ன சுரி தான் கையில புண்ணானாலும் அதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. ரத்தம் இல்ல, நான் ஒரு இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாருலாம் சொல்ல, கையில பட்டோனே ரத்தம் நேகம் தான் பேர்ந்துருக்கு. அது ஒரு எனக்கு தெரிஞ்சு அடுத்து சரி இப்ப அடுத்த மேட்ச் ஆட மாட்டார் யாரு ரெடியானா போதும். ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் குரூப் மேட்ச் எல்லாம் மொக்க மேட்ச். நான் என்ன சொல்றேன், இப்ப அடுத்த 4 மேட்ச் ஆட முடியாது. யார் ரீப்ளேஸ்மெண்ட்னு கேட்ட அக்சர் பட்டேல் சொல்லு. அப்ப எப்ப பேட்டிங் போதாது, நேத்தே 10லயே நேத்து இங்க பாரு கம்பீர் அஸ்மித் சிங் தூக்கிட்டு ஹர்ஷித் ராணாவோட போடுங்க, அவ்வளவு 8 பேட்டிங் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. எப்ப நீ சாவுக்கு சமம் இல்ல, அவன் என்ன சொல்றான், இவனையும் தூக்கிட்டு ஹர்ஷித் ராணாவையும் ஆடிட்டு குல்தீப்பையும் ஆட வைக்கிறதான். அதுதானே சொல்ற? அதான் சொல்றேன், பேட்டிங் வேணுமே. அடுத்த மேட்ச் இந்தியா அக்சர் பட்டேல் இன்ஜுரி ஏதோ சேஞ்ச் இருக்குமா? இன்ஜுரின்னு சொல்லாத, வாயில அடி. இல்ல இன்ஜுரியான பிளேயர் இல்ல வெளியே. இல்ல ரெஸ்ட் கொடுப்பாங்க. ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தது தான் நீ சொல்றனா 7 பேட்டிங் போகுதுன்னு சொல்லிட்டு குல்தீப் தான் எடுத்துட்டு வருவாங்க. வேற யாரும் ஸ்குவாட்ல பெருசா வேற யாரும் இல்லையே. ரவி பிஷ்னாய் மறந்துட்டீங்க. ரவி பிஷ்னாய்ல நேத்து கரெக்டா லைன்ல ஒரு கேட்ச் எல்லாம் பிடிச்சாரு அருமையா. ஃபீல்டிங்ல இஷான் கிஷானை கொண்டு வந்து மிட் ஆஃப்ல உட்காராங்க. எனக்கு பார்த்தா பாவமா இருக்கே. ஐயோ, அவர் இருக்கிறதே 5 அடியா, எவ்வளவுதான், எப்படியா 4 போய் தடுப்பாரு. அவர் கேட்சும் வர மாட்டேங்குது. பாவம் இஷான் கிஷான் பார்த்தா ஒரு
பாவமா இருக்கு, ஃபீல்டிங் பண்றது சஞ்சு பார்க்கறது கஷ்டம். சாம்சன் வந்து நல்ல ஃபீல்டர்ல. ஃபீல்டு இஷான் அவரு கிஷானை கீப்பிங் வச்சுட்டு இல்ல இப்ப இஷானை கீப்பிங் பண்ண வைக்கிறாரு. இல்ல இதுல இருந்து என்ன தெரியும்னா, சஞ்சு வந்து வேர்ல்டு கப் தான் கீப்பிங் பண்ண போறாரு. இஷான் கிஷான் வந்து திலக்வர்மா வந்துட்டா வெளியே போயிருவாருங்கிறதுனால ஒரு ஃபீல்டிங் இந்த இதை மாத்த வேண்டாம் அப்படின்னு அப்படி பாக்குறாங்க. அடுத்த மேட்ச் வந்து ராய்ப்பூர்ல நடக்குது. அதாவது இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஓடி வந்து 350 ரன் சேசிங் பண்ணாங்களா, அந்த கிரவுண்ட்ல நடக்குது. ஹை ஸ்கோரிங் பிச் தான். யாரும் இந்தியா வந்து அதுலயுமே இந்தியாவுக்கு தான் 5% வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தான் பயங்கரமான ஹிட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க 2 பேர் அடுத்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு. இந்தியா ஃபார்முலா இருக்கு, இந்தியா தான் ஜெயிப்பாங்க. நியூசிலாந்து ஸ்குவாட் அந்த ஃபில்டன் அப்புறம் டிம் ஸ்டைஃபர்ட்லாம் வராமல இந்த டீம் மேட்ச்ல ஜெயிக்க முடியாது. எந்த ரன் அடிச்சாலும் எந்த ரன்னு கொடுத்தாலும் எங்களால் அடிக்க முடியாது. சொல்லுங்க. சாம்சன் வந்து அந்த பொசிஷன்ல இன்னும் நல்லா ஆடணும்னு நான் சொல்றேன். ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்புக்கு விக்கெட்லெஸ்ஸா போனாங்கன்னா கீழே வரவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இஷான் கிஷன் மாதிரியானவங்க இல்லைன்னா சூர்யா மாதிரியானவங்க அவங்க ஒரு 100+ பார்ட்னர்ஷிப் போயிட்டாங்கன்னா ஓப்பனிங்ல கீழே வரவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஒரு ரன் அடிக்க இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ நல்லா இருக்கும். அவ்வளவுதான் என்னோட கருத்து, வேற எதுவும் இல்லை. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த மேட்ச் சஞ்சு சாம்சன் அடிக்காம இஷான் கிஷன் அடிச்சா சஞ்சு சாம்சன் மேல அடுத்த மேட்ச்ல இருந்து ப்ரெஷர் வரும். அது வராது. இல்ல வேர்ல்டு அவர் பிரஷர்லயே வாழ்ற ஆளு. எப்படியாவது நீங்க எடுத்தா என்ன, எடுக்கலன்னா என்ன. சஞ்சு சாம்சன் இப்ப ஏன் அவருக்கு அந்த ஒரு இதுனா, அபிஷேக் சர்மா கொடுத்த கான்ஃபிடன்ஸ் சஞ்சு சாம்சன் தரல. ஒரு மேட்சாவது ஆகும். அடுத்த மேட்ச் பாருங்க, நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, சஞ்சு சாம்சன் அடுத்த மேட்ச் ஒரு 50 அடிக்கிறாரு. சரியா? 50 அடிச்சாலே போதும். 50 அடிச்சா போதும், அவருக்கு வந்துருவாரு. 50 அடிச்சு நான் தான் அடுத்த மேட்ச் பாராட்ட போறேன் பாருங்க. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. தலைவன் ஹர்ஷித் ராணாவை விட்டுட்டு வந்துட்டீங்க, என்ன இப்ப ஏன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஹர்ஷித் ராணாவை விட்டுட்டு தான் வரணும். இல்லைன்னா நமக்கு பேட்டிங் கிடைக்குது, ஓவருக்கு 12 ரன்லாம் கொடுத்துட்டு ஆட முடியாது. சொன்னா கேளு, இது T20. எனக்குலாம் வருத்தம்பா ஹர்ஷித் ராணா ஆடாது. 2 ஹர்திக் பாண்டியா 2.0 பார்க்கணும் உங்க ஆசையெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்ன மாதிரி அக்சர் பட்டேலுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கம்பீர் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நாங்க 4 ஃபாஸ்ட் பவுலரோட இறக்குறோம் அப்படின்ட்டு கூட பண்ணலாம். இப்போ நீங்க இன்னொரு ஒரே இதுதான் தினேஷ். இப்போ நீங்க சொல்ற மாதிரி வருண் தான் ஒரே ஸ்பின்னர்னா, தம்பி அபிஷேக் சர்மா நீ போய் பால் போடு அப்படின்றான் தலைவர். அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, பவுலரை வந்து பேட்ஸ்மேன் ஆக்குறதும் பேட்ஸ்மேனை பவுலர் ஆக்குறதும் கம்பீர் ஒரு கலையா வச்சிருக்காரு. சுனில் நாராயண ஓப்பனிங் ஆக்குறது, அபிஷேக் சர்மா மெயின் பவுலரா வச்சா இல்லையா இந்தியா டீம்ல வச்சு ஆட முடியும். சன்ரைசர்ஸ்ல ஒரு டீமே கிடையாது, அது ஒரு பவுலிங்கே கிடையாது. அதை பத்தி பேச நான் இங்க விரும்பல. இல்ல அபிஷேக் சர்மா வன்மாலா வேணா. அபிஷேக் சர்மா வந்து இந்த லிஸ்டேல இல்லைன்னா டொமஸ்டிக்ல எல்லாம் ஓவர் போட்டுட்டு தான் இருக்காரு. நல்லாவும் போடுறாரு, ஓரளவு டீசென்ட்டா போடுவாரு. ஆனா அடி வாங்குவாரு இதுல போட்டா. இல்ல கிளன் பிலிப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணா இன்ஜுரி அந்த மாதிரி மெயின் பவுலர்லாம் எடுக்க முடியாது. ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு வருதுன்னா இப்படிதான் வரும். இன்ஜுரி இருக்கு, அதனால ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இப்ப இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க, நான் எப்படி சொல்றேன்னா, பும்ராவை உட்கார வச்சுட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஹர்ஷித் ராணா உள்ள போட்டு ஹர்ஷிப்பையும் ஆடி ஸ்பின்னர் வந்து குல்தீப்பையும் ஆட வைப்பாங்க. அக்சர் பட்டேல் பதிலாக இன்ஜுரியா இருந்தா அப்படி ஆட. நீங்க வந்து பும்ரா சொல்றீங்க, நான் பும்ரா கேம் டைம் வேணும்னு சொல்லிட்டு ஹர்ஷித் சிங் உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் ராணா ஆட பண்ணாரு. அக்சர் பட்டேல் பதிலாக குல்தீப் அவ்வளவுதான். அதான் அதேதான் நானும் சொல்றேன். நீங்க பும்ரா ஹர்ஷித் சிங் உட்கார வைக்க போற அவ்வளவுதான். இப்ப ஹர்ஷித் சிங் உட்கார வச்சிட்டீங்கன்னா இவருமே ஹர்ஷித் ராணாவே ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பாரு. பவர் பிளேல வைங்க, 1 விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாரு. டெத் ஓவர்ஸ்ல இன்னும் பிரஷர் பும்ரா மேல ஏறிடும் நான் சொல்றேன். பும்ரா மேலேயே பாண்டியா மேலேயே ஏறிடும். இன்கேஸ் பாண்டியா கையே புடிச்சிட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான், சோலியே முடிஞ்சுச்சு. நேத்து எல்லாமே டெத் போல சிவந்து போய் 2 விக்கெட் ஹாட்ரிக் வந்திருக்கும். நீங்கலாம் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கீங்க அவரை. ஹாட்ரிக் வந்திருந்தா அந்த ஒரே T20ல ஒரே ஒருத்தர் தான் ஹாட்ரிக் எடுத்திருக்காங்களாம். அந்த பிச்சில் தீபக் சேகர். அடுத்தது எங்க ஆளா இருந்திருப்பா, எல்லாம் சிஎஸ்கேன்ஸா இருந்திருப்பாங்க. எல்லாம் உங்களுக்கு பொறாமப்பட்டு இருப்பீங்கன்னா நாங்க வேண்டாம்னு விட்டுட்டோம். சொல்லு. சரி, இப்போ ஒண்ணுதான் இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இதை உங்ககிட்ட கேட்டு வீடியோ முடிச்சுக்க. இப்போ இந்த ஸ்குவாட்ல யாராவது முக்கியமான ஒரு 2 பேருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா காம்பினேஷன் பயங்கரமா அடி வாங்கி எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ அவ்வளோலாம் எடுத்துட்டு போக வேண்டாம். அபிஷேக் சர்மா மேல இன்ஜுரி முடிஞ்சு போச்சு. டீம் 240
உண்மை அதுதான். சூப்பர் 8 கூட வர மாட்டோம் அபிஷேக் சர்மாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா. உண்மை அதுதான். ஒன் டேல விராட் கோலி மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணோம். இது அபிஷேக் சர்மா கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அபிஷேக் சர்மா இல்லைன்னா டீம் இந்த 240 வராது. அது நீ 2 பேருக்குலாம் தேவையில்ல. ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாருன்னா நம்ம காம்பினேஷன் வரும். வெளியே வருண் சக்கரவர்த்தி, ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேர் இன்ஜுரி ஆயிட்டா டீம் வந்து பிளேயிங் 11 நீங்க எப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார் எடுத்தாலும் நீ 3 பேர்த்துக்குலாம் போற. நீ 3 பேர்த்துக்குலாம் போவாத. அபிஷேக் சர்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டாவே அந்த இடத்துக்கு ஆள் இல்லை சொன்ன மாதிரி. நீ ஸ்பின்னர் கூட தேத்திக்கலாம். பேட்டிங் நாங்க 10 பேட்டிங் வச்சு ஆடிக்கிறோம், 300 அடிக்க ட்ரை பண்றோம்னு கூட போய்க்கலாம். ஆனா ஹர்திக் பாண்டியா மாதிரி உனக்கு பேட்டிங்லயும் ஒரு 40 ரன் அடிச்சு கொடுத்து பவுலிங்லயும் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்க ஆள் கிடையாதுப்பா. நான் தான் ஒன் டேவிலே சொன்னேன் அவன் ஆள் கிடையாது. ஆள் இல்ல மாட்டிக்கிட்டோம். இப்பயே மாட்டிக்கிட்டோம். அக்சர் பட்டேல் இல்லைன்னா ஆள் இல்லைன்னு தேடிட்டு இருக்கோம். நீ ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிட்ட பத்தியா? அதுதான் நான் சொன்னேன். யாராவது ஒருத்தர் இந்த ஸ்குவாட்ல இருந்து இன்ஜுரி ஆயிடுச்சுனாலே ஸ்குவாடோட ஃபுல் செட்டப்பே கொஞ்சம் டேமேஜ் ஆகும்னு சொல்றேன் நானு. அதனால இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியமான சீரீஸ். எல்லா பிளேயரும் பார்த்து ஆடணும். ஒரு 3-2 ஜெயிச்சிட்டோம்னா கூட பாதி பிளேயர் முக்கியமான பிளேயருக்கு ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேட்சோட போஸ்ட் ரிவ்யூல வந்து சேர்ந்துரும். நீங்களும் வந்து சேர்ந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரி, ஓகே. பை.